இப்போ முக்கியமாக துலா லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேற்கு வாசல் சாதகமாக இருக்குமானா கண்டிப்பாக மேற்கு வாசல் சாதகமாக இருக்கும் உங்கள் ஆஃபீஸ்க்கு. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, வடக்கு வாசல் சாதகமாக இருக்குமா அப்படின்னா வடக்கு வாசல் சாதகமாக இருக்கும்னு சொல்லலாம் துலா லக்னத்துக்கு. அப்போது இந்த மாதிரி நிகழ்வு வரும்போது நம்ம உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு வாஸ்து பார்க்க முடியுமா? சரி சார், நான் வாஸ்துக்கு உத்தியோகம் பண்ணுறவங்க ஆஃபீஸுக்கு போகிறேன் சார், இதை மாற்றுங்கன்னு நான் சொல்ல முடியுமாங்க? சொல்ல முடியாது. சார், நான் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார், நான் வந்து இந்த பிஸ்னஸை எப்படி வந்து சாதகமாக அமைத்துக்கொள்வது? அப்போ எதுன்னா, உங்களுடைய பாவம் எது சிறப்பாக இருக்கும், எது வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கும், எந்த நிகழ்வுகள் சாதகமாக இருக்கும், அதுக்கு வாஸ்து பார்க்கலாமா? வாஸ்து பார்க்கலாம். இது எல்லாமே எங்கே இருக்குதுன்னா, உங்களுடைய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய தன்மையை காட்டி கொடுக்குமா? ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்துடணும் கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் உங்கள் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட வாஸ்து வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொன்ன மாதிரி தான், துலா லக்னத்துக்கு எந்த திசை வந்து சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும்? துலா லக்னத்துக்கு சாதகமான திசையே வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் சாதகமாக இருக்கும். சார், எனக்கு வந்து ரிஷப லக்னம் சார், எனக்கு எது சார் சாதகமாக? கிழக்கு பக்கம் சாதகமாக இருக்கும். முக்கியமாக கிழக்கு பக்கத்தில் தென்மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய கிழக்குன்னு சொல்லப்படுகின்ற தென்கிழக்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு பக்கம் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும். தென்கிழக்கு பக்கமும் சரியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வாஸ்து பார்த்துக்கணும். அதே மாதிரி கிழக்கு பக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை அமைத்து கொண்டாலே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். அப்போ எந்த திசையை எப்படி பயன்படுத்துவது, எந்த திசையை பயன்படுத்தலாம், எந்த திசையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு நிகழ்வு எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்.